வணக்கம். ஒரு சட்டமன்ற தேர்தலை அணுகிறதுல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு பாருங்களேன். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக எப்படி தயாராகுது, 2021 தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்ல இந்த 4 ஆண்டுகள்ல நிறைவேற்றப்பட்ட சாதனைகள், அதற்கப்புறம் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடுன்ற இயக்கம், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றி 2026 தேர்தலில் திமுக அணுகுது. அதே இதில் பாஜக பீகார் சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பீகாரோட 2020 அந்த தேர்தலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்குறாங்க. அதாவது 243 தொகுதியில் 122 தொகுதி வெற்றி பெறணும். அதில் 2020 சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி 125 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது 3 சீட்டு தான் அதிகம். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, யாரு லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி அவங்களோட காங்கிரஸோட கூட்டணி 110 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, 2 கூட்டணியுமே என்டிஏ கூட்டணியும் சரி மகா கட்பந்தனும் சரி 37% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. சரி, ஓட்டை எவ்வளோ நம்பர்ஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, என்டிஏ 1,57,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க ஆர்ஜேடி கூட்டணி 1,56,88,000 வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ க்ளோஸாக இருக்கே, அப்போ 2025 இந்த தேர்தலை நிச்சயம் நம்ம தோத்துருவோம் அப்படின்னு நினைக்கிற நரேந்திர மோடி அமித்ஷாவும் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்து மேலே கை வைக்கிறாங்கங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதில் தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் எலெக்ஷன் கமிஷனரையும் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு 2023. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி தேர்தல் ஆணையரும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. நரேந்திர மோடிக்கு இது பிடிக்குமா? உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சட்டத்தை கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை முடக்கிட்டாங்க. இப்போ நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்தின்படி என்ன ஆகுன்னா, இந்த கமிட்டி இருக்குல்ல, இந்த கமிட்டியில் யார் இருப்பான்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஒரு ஒன்றிய அமைச்சர் இருப்பார், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக. அப்போ 3 பேரில் 2 பேர் சொல்கிறதா நிற்கும். அப்போ மோடி அரசு உருவாக்கி இருக்கிற இந்த கமிட்டியில் யாராக இருக்காங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமித்ஷா, அப்புறம் ராகுல் காந்திங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து எப்படி முடிவெடுப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ கடைசி யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லி அவரை தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஞானேஷ்குமார் யார் அப்படின்னு பார்த்தா, அமித்ஷாவோட கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருந்தவருங்க. அதாவது அமித்ஷா கிட்ட செக்ரட்டரியாக வேலை பார்த்தவர் தான் நம்மளோட தலைமை தேர்தல் ஆணையர். அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையர், இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி வாக்காளர் திருத்த பணிகளை நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ பீகாரில் இருக்க 7,89,00,000 வாக்காளர்களே, நீங்கள் இந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் 11 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அந்த 11 டாக்குமெண்ட்டில் ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னா அது கிடையாது, ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது, ஆதார் அட்டை அந்த 3மே கிடையாது. அதாவது எதெல்லாம் இந்திய குடிமகன்கள்ன்றதுக்கு அடிப்படையான அந்த 3 டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்கும்ல, அது 3மே செல்லாது அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். சரி, அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பென்ஷன் ஃபார்ம் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுக்கான பென்ஷன் ஃபார்ம் இருந்தால் காட்டுங்க, இல்லை எல்ஐசியில் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தா அது காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இதை எங்கே போய் யார் காட்டுறது? இல்லைன்னா பாஸ்போர்ட் வேணுமா, இல்லைன்னா வீட்டோட பட்டாவை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி நம்ம மக்களுக்கு சாதாரணமாக எதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமோ இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாதான் நீங்கள் ஓட்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓட்டர் கிடையாதுன்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க.
அதில் இப்போ கிட்டத்தட்ட 2,50,00,000க்கும் மேற்பட்டவங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்டு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 35 லட்சம் பேர்கிட்ட வந்து உங்களுடைய ஓட்டர் இதெல்லாமே மிஸ்ஸிங்கு அப்படின்னு வந்து சொல்லுது. இதில் உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டு இந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டையை வந்து ஆதாரமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அமித்ஷாவோட செக்ரட்டரி தானங்க தேர்தல் ஆணையர். அவர் உடனே அமித்ஷா சொல்கிறத கேட்பாரா, உச்சநீதிமன்றம் சொல்கிறத கேட்பாரா? அப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வாக்காளர்களை, அதுவும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களை வாக்களிக்க விடாத ஒரு சூழலை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து சதி செய்துங்க. பீகாரில் செஞ்சதை இனி வருங்காலத்தில் மற்ற மாநிலங்கள்லையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.